bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navaji. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா Bicentennial Man. ஸோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ எஸ்ங்க இந்த படம் வந்துட்டு 1999ல வெளியான ஒரு சைஃபை காமெடி டிராமா மூவிங்க, சரிங்களா? ஸோ எப்படி வந்துட்டு இங்கே தமிழ்ல வந்துட்டு எந்திரன் படம் இருக்கும், அது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு லவ் ஆக்ஷன் அந்த மாதிரி இருக்கும், சைஃபை ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும், ரைட்டா? கொஞ்சம் ஹாரர் வைப்பும் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த படம் வந்துட்டு லைக் வந்து சைஃபை, ஓகேவா? அந்த ராபோட்டு, ஓகேவா, ஹியூமனட் ராபோட்டு, அந்த கான்செப்ட் தான் எந்திரன் படம். ஐ திங்க் வந்து இந்த படத்தை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி தான் எந்திரன் படம் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதோட ஜான்ரா வந்துட்டு ஒரு ஃபேமிலி ட்ராமாவா இருக்கும், ஓகேவா? ஒரு ராபோட் வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கார்டியனா இருந்து அது வந்துட்டு கடைசி வரைக்கும் தன்னை தானே ஒரு ஹியூமனா மாத்தி அந்த மாதிரி ஒரு அப்கிரேடுக்கு வந்துட்டே இருக்கிற ஒரு கேரக்டரா ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு நான் வந்துட்டு சின்ன வயசுல பார்த்துருக்கேங்க. எனக்கு ஒரு 10-11 வயசு இருக்கும் போது நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு நான் டிவியில போடுவானுங்க. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்துருக்கேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ வந்துட்டு எனக்கு பிடிச்சி போச்சு. அந்த டைம்ல எந்திரன் வெளியாச்சா இல்லையான்னு எனக்கு சத்தியமா தெரியல, ஐடியா இல்லை. வெளியா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் பார்த்தேன். படம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இப்போ வந்துட்டு ஆன்லைன்ல தேடி பண்ணி இல்லை, பட் வந்து யூடியூப்ல தட்டி பார்க்குறப்ப வந்துட்டு சில சீன்ஸ்லாம் இருக்கு, சரிங்களா? சில சீன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த படம் அப்படி இப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு விக்கிபீடியாவில் போட்டிருக்கிறத சொல்றேன். ஒரு 132 minutes. ஸோ கணக்கு பண்ணி பார்த்தாலும் 2 hours 10 minutes வருது, ரைட்டா? ஸோ பட் வந்து இது ட்ராமா நான் பார்த்த டைம்ல நான் சொல்றேன். இப்போ ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த சின்ன கிளிப்ஸ் இருக்குன்னு சொன்னல யூடியூப்ல, அது கொஞ்சம் பார்த்துட்டு வந்து கொஞ்சம் திரும்ப அந்த பார்த்து ஞாபகம் வருதுக்காக சொல்றேன். ஸோ அதுக்குதான். ஸோ கிட்டத்தட்ட 2 hours 10 minutes. அந்த டைம்ல பார்த்தப்போ வந்துட்டு எனக்கு அது பெருசா லேக் எல்லாம் தெரியல, எனக்கு சுவாரஸ்யமா தான் இருந்துச்சுங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் போய்கிட்டு இருந்துச்சு, அந்த கான்செப்ட் சொல்றேன். பட் வந்துட்டு வெளியான டைம்ல அது பெருசா வந்துட்டு ரீச் ஆகல, சரிங்களா? ஒரு நல்லா ரீச் ஆகலன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இந்த விக்கிபீடியால சர்ச் பண்ணி பார்க்குறப்போ அந்த பட்ஜெட் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு 90லேருந்து 100 millions வந்துட்டு பட்ஜெட் போட்டிருக்காங்க எடுத்த செலவு. பட் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்னு பார்த்தா வந்துட்டு வரும் 87 millions தான், 7.74 millions தான் வந்துட்டு கலெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ விச் இஸ் வந்துட்டு நாட் குட் திங், ஓகேவா? நல்லபடி போகல. அதுக்கு காரணமும் எனக்கு என்ன கரெக்டாக படுதுன்னு நான் வந்துட்டு அப்புறம் சொல்றேன், சரிங்களா? ஸோ இந்த படம் வந்துட்டு நான் பார்த்த காரணம் வந்துட்டு அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சு நான் நினைச்சிட்டு இருந்தேன், நான் ஜுமான்ஜி படம் பார்த்ததுனால தான் வந்துட்டு நான் ராபின் வில்லியம்ஸ் சாரோட ஃபேன் ஆகணும் அப்படின்றேன். இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட பேர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் எனக்கு இருக்கு. பைசென்டென்னியல் மேன், ஓகேவா? இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவரோட ஃபேனாவே ஆகணும்னு நினைக்கிறேன். இப்பதான் எனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, ஓகேவா? ஸோ இந்த மெயின் நம்ம ஹீரோவே அந்த ஹியூமனட் ராபோட்டா நடிச்சதே நம்ம வந்துட்டு ராபின் சார் தான், சரிங்களா? ஸோ அவர் கூட சேர்ந்து வந்துட்டு இன்னும் முக்கியமான கேரக்டர் வந்துட்டு நம்ம எம்பட் டேவிட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாங்க. அவங்களே வந்துட்டு டுவெல் ரோல் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ ஒரு பார்ட்டி கேரக்டராகவும் அதுதான் அந்த ராபின் சார் ப்ளே பண்ணார அந்த ராபர்ட், அந்த கேரக்டர் பேர் வந்துட்டு ஆண்ட்ரூன்னு வச்சிருப்பாங்க, சரிங்களா? விச் இஸ் கெச்சி ரேமனை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆண்ட்ரூக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டா. ஸோ அந்த டைம்ல ஆண்ட்ரூ வீட்டுக்கு வரப்போ அவங்க அப்பா கூட்டிட்டு வரப்போ வந்துட்டு அந்த எம்பட்ஸ் ப்ளே பண்ண 2 கேரக்டர் இருக்குன்னு சொன்னால முதல் கேரக்டர் வந்துட்டு அந்த ஆண்ட்ரோட ஆனரோட பிள்ளை, சரிங்களா? சின்ன பிள்ளை, அந்த டைம்ல சின்ன பிள்ளையா இருந்துச்சு, சரிங்களா? கடைசியில அந்த பிள்ளை, ஓகேவா, அந்த பிள்ளையோட எமண்டா, ஓகேவா, எமண்டாவோட கிராண்ட் டாட்டர், அதாவது பேத்தியை தான் வந்துட்டு அந்த ராபோட்டே கல்யாணம் பண்ணிக்கும் மனசன மாதிரி, ஓகேவா? அந்த மாதிரி ஸ்டோரி ஒன்று எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில் தான் வந்துட்டு நம்ம எம்பத் வந்துட்டு டுவல் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க, 2 கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க, விச் இஸ் குட் திங். ஸோ நம்ம சாம்னியல், ஸோ அவரை வந்துட்டு நம்ம ஜூராசிக் பார்க் அந்த ஃப்ரான்ச்சைஸ் மூவியில் நம்ம பார்த்துருப்போம், சரிங்களா? ஒரு ரிசர்ச்சராக வந்திருப்பாரு. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஐ திங்க் வந்துட்டு ஒரு ரிச்சர்ட் மார்ட்டினா ப்ளே பண்ணியிருப்பாரு, ஓகேவா? அவர் அந்த ஆனரா ப்ளே பண்ணியிருப்பாரு, ஓகேவா? அவர் இறந்து அவருக்கு பேத்தியோட கொள்ளு பேத்தியை வர வரைக்கும் வந்துட்டு அந்த ராபர்ட் ஆண்ட்ரூ கேரக்டர் இருந்துகிட்டு தான் இருக்கு. பிகாஸ் இட்ஸ் ஹியூமனட் ராபர்ட்ங்க, சரிங்க? எத்தனை வருஷம் அதுக்கு வந்துட்டு ஒரு சாவனே கிடையாது, ரைட்டா? ஒரு இமோட்டல் கேரக்டர் மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, ரைட்டா? கொஞ்சம் விட்டுருந்தா எந்திரன் படமும் அப்படிதான் ஆயிருக்கும் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் ஆனிச்சு. அதனால தான் பட்டுவை கொண்டு வந்தாங்களே. டிஸ்மேண்டல் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு தானே வந்து திரும்ப கூட்டிட்டு வந்து சிட்டியை கூட்டிட்டு வந்து சம்பவம் பண்ணி விட்டாங்க. அது வந்துட்டு ஆக்ஷன் த்ரில்லர், சரிங்களா? ஸோ இந்த படம் வந்து ஒரு மாதிரி ஃபேமிலி ட்ராமாவே போகும், காமெடி இருக்கும், கொஞ்சம் ஹியூமர் இருக்கும். பட் வந்து ஸ்லோ பேஸ் ட்ராமான்னு சொன்னா இந்த ஸ்லோ பேஸ்ட் இருக்குங்க, ரொம்ப அப்படியே
ஸ்லோவா காமா வந்துட்டு கதை நகரும். சரிங்களா? ஓப்பனிங்கே வந்துட்டு அந்த ஃபேமிலியை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ அந்த ராபர்ட் எப்படி வருது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை மாதிரி அந்த ராபர்ட்டுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. ஹியூமனட் ராபர்ட் தான். அதை என்ன பண்ண சொன்னாங்க பண்ணும். சரிங்களா? அந்த மாதிரி தான். லைக் வந்து இப்போ ஏஐ மாதிரி தான், அந்த காலத்துல உள்ள ஏஐ. ஓகேவா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு விவரம் தெரியணும். அதுக்காக வந்துட்டு இப்போ இந்திரன் படம் பார்த்தோம்ல, எப்படி வந்து சிட்டிக்கு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு இந்த இந்த ஆசா பாசம்லாம் வந்துட்டு அது சிஸ்டம் ப்ரோக்ராம் பண்ணாரு. கோவம் வெறுப்புலாம் வந்துட்டு அதே மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்துட்டு பெரிய சயின்டிஸ்ட்ல ஒரு தகர கொட்டையில வந்துட்டு ரிசர்ச் பண்ணிக்கிருப்பான். ஓகேவா? அவனுக்கு ஒரு லேடி கேரக்டர் ஒன்று, ஒரு ரோபோட் ஒன்று இருக்கும், ஹியூமன் மாதிரி, நம்ம ஆண்ட்ரூ மாதிரியே. ஓகேவா? அங்க வந்து ஒரு சின்ன லவ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் நான் நினைச்சேன் அந்த அந்த ரோபோட்டே தான் வந்துட்டு அது வந்துட்டு பேர் பண்ணிக்கொண்டு, பட் கிடையாது, ஹியூமனே பேர் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ராமா பேஸ்டு. பட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த படம் ஃபெயில் ஆன காரணம், நீங்க வந்து சரியா ரீச் ஆகாத காரணம் வந்துட்டு நீங்க எந்திரன் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா அதுதான். பிகாஸ் வந்து இது ட்ராமா, லைக் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்துட்டு ஒரு ஃபேமிலி ட்ராமாவே போய்க்கு இருக்கும். சரிங்களா? ஸோ எந்திரன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிரம்மாண்டம், ஒரு ஆக்ஷன் ட்ரில்லர். ஸோ அதுக்காக இவ்வளவு நாள் பட்ஜெட் போடலாம். ரைட்டா? இதுக்கு வந்துட்டு அதிகமான பட்ஜெட் போட்டு தான் இருக்கட்டும். நம்ம ராபின் சாரை வந்துட்டு அந்த அவருக்கு மோல்டு எடுத்து அவரை மாதிரி அந்த ரோபோட்டு அதெல்லாம் ஒட்டி மேக்கப் பண்ணி, ஓகேவா, அந்த சூட்டு மாதிரி போட்டு, ஓகேவா, அவர் ஒரு பாதி படத்துக்கு மேல அந்த ரோபோட் லுக்கில் தான் இருப்பாரு. ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த ரோபோட் அந்த மெட்டல் மாதிரிலாம் ஒட்டி ஃபுல்லா சூட்லாம் போட்டுட்டு இருப்பாரு. ஓகேவா? அந்த பாதி படத்துக்கு மேலதான் வந்துட்டு கடைசி கட்டம் வரைக்கும் வந்து ஹியூமன் ஃபார்ம்ல இருப்பாரு. அதுக்கு கடைசி கட்டத்தான் வந்துட்டு வயசான மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க ரோபோட்க்கு. அவர் ஸ்டில் ரோபோட், பட் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஆர்டிபிஷியல் பிளட்லாம் கொடுத்து அவருக்கு திரும்ப அந்த பாடிலாம் செஞ்சு வந்து, ஓகே, இந்த கன்னடா படம்னு நினைக்கிறேன், நம்ம உபேந்திரா நடிச்சிருப்பாரு ஆஸ் எ ரோபோட்டா. ஓகேவா? அது வந்துட்டு கன்னடா படத்தோட இந்திரன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல வந்து மோல்டு மாதிரி செய்வாங்கல்ல. அப்போ அதாவது நம்ம உபேந்திரா சார் வந்துட்டு மோல்டு மாதிரி செய்ய மாட்டாங்க, ரோபோட் மாதிரி மோல்டு மாதிரி செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு சீன் இருக்கு. ஓகேவா? லைக் வந்து மாவை பிசைஞ்சு வந்துட்டு கையாலே செதுக்கிற மாதிரிலாம் ஒரு சீன் இருக்கும். அந்த நேரத்துல எனக்கு தெரிஞ்சு அது விஎஃப்எக்ஸ் ரொம்ப அழகாவே பண்ணியிருந்தாங்க. 1999 லைக் வந்து அந்த விஎஃப்எக்ஸ் வந்து ஒரு காட்சி இருக்கும். அந்த தலைலாம் கொண்டு வந்து அந்த உடம்புல ஃபிக்ஸ் பண்ற மாதிரி அந்த டாக்டர் வந்துட்டு, ஓகேவா, அந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு அவரோட ராபின் சார் தலையை வந்துட்டு பிடிச்சிட்டு அந்த உடம்புல வந்துட்டு பூட்டுற மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ற மாதிரிலாம் ஒரு சீன் இருக்கும். லைக் வந்து அவ்வளோ அக்யூரேட்டா இருக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அவ்வளோ அக்யூரேட்டா இருக்கும். அப்புறம் முடியெல்லாம் நெட்டு வைப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ராபின் சாரோட அந்த ஆண்ட்ரூ அவர் பிளே பண்ண கேரக்டராகவே லைக் வந்து அவர் நகுறதா இருக்கட்டும், அசைகிறதா இருக்கட்டும், கண்ணு க்ளோஸ் பண்ணி 2 கண்ணும் ஒரே டைம்ல தான், அப்படிதான் மனசங்க வந்துட்டு இஷ்டத்துக்கு இது பண்ணலாம். ரோபோட் வந்துட்டு கண்ணு சிஸ்டமேட்டிக்கா மூவ் பண்றதா இருக்கட்டும், லைக் வந்து சிஸ்டமேட்டிக்கா நவுறதா இருக்கட்டும். ஓகேவா? ஸோ அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. லைக் வந்து வந்துட்டு ராபோட் தான்டா அந்த மாதிரி தான் சொல்ற மாதிரி. இவன் தான் வந்து ஹியூமன் ஃபார்ம்ல இருந்தா கூட இவன் ராபோட் தான்டா அந்த மாதிரி இருந்துச்சா. அதுக்கான தகுந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸும் அழகா வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் எமோஷனல் சாங்ஸ், பிஜிஎம்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு என்னோட பெர்செப்ஷன் படி நான் பார்த்த வரைக்கும் வந்து இதை வந்துட்டு ஒரு காமெடி டிராமாவா, ஃபேமிலி டிராமாவா ப்ரெசென்ட் பண்ணனால தான் இந்த படம் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகல. இது வந்துட்டு இதுல வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ராபோட், ஹியூமன் ராபோட். ஓகேவா? ராபோட் எப்படி வந்துட்டு அது ஃபேமிலிக்குள்ள மெர்ஜ் ஆகுது, அது தன்னை ஹியூமனா மாத்திக்குது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ஆண்ட்ரூ வந்துட்டு அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. லைக் வந்து பிளட்டா இருக்கட்டும், அவருக்கு உணர்ச்சி, கோபம், காதல், ஹார்ட் வைக்கிறதா இருக்கட்டும், உறுப்பு வைக்கிறதா இருக்கட்டும், கடைசியா அவருக்கு உணர்ச்சி வந்து வயசாற அளவுக்கு அப்கிரேட் பண்ணுவாரு. ஓகேவா? இது வந்து ரோபோட்டுக்கு வயசே ஆகாது. லைக் பட் வந்துட்டு அவர் அந்த ரோபோட் ஃபார்மை அப்படி மனுஷ ஃபார்முக்கே கொண்டு வந்துருவாரு அப்கிரேஷன்ல. ஓகேவா? அப்கிரேட் பண்ணி கடைசியில் அவர் கல்யாணம் பண்ண கூட சேர்ந்து வயசு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் ரியல் லைஃப்ல சாத்தியமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. ஓகேவா? பட் இஸ் அ ஃபிக்ஷன், சயின்ஸ் ஃபிக்ஷன்னால வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் ராபின் சார் வந்துட்டு ப்ளே பண்ணனால, நடிச்சனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த வகையில எனக்கு இந்த படம் வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு என்னால முழுசா பார்க்க முடியலையோ, மறுபடியும் அந்த வருத்தமும் இருக்கு. ஏன்னா எந்த பிளாட்ஃபார்ம்லயும் வந்து அவைலபிளா இல்ல. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த படத்தை சொன்ன வரைக்கும், நீங்க கேட்ட வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல வந்துட்டு கிளிப்ஸ் இருக்கு. நீங்க இந்த படத்தோட டைட்டில் போட்டீங்கன்னா பைசென்டெனியல் மேன் டைப் பண்ணீங்கன்னா அது கிளிப்ஸ் வரும், சில சீன்ஸ்லாம் வரும். நீங்க தட்டி பாருங்க எப்படி வந்துட்டு அந்த கான்செப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா, உங்க சைல்ட்ஹுட் டைம்ல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சா சொல்லி கீழே கமெண்ட் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next time. Same family. Take care. Bye.